எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஈஸியான முறையில் பூ கட்டுறதாங்க பார்க்க போகிறோம். டெய்லி நம்ம குக்கிங் வீடியோ போடுவோம். இன்றைக்கி நான் பூ கட்டுற வீடியோ போடுறேங்க. பாருங்கள், நம்ம செடியில் பிடிச்ச ஜாதி முல்லைங்க இந்த அளவுக்கு இருந்துச்சு. அது எப்படி உங்களுக்கு கட்ட தெரியணும்னு சொல்லி நீங்கள் எந்த இது பண்ண வேண்டாம். ஈஸியாக சிம்பிளாக நம்ம கையில் கட்டினா கூட அது கலண்டு விழுந்துருங்க. நம்ம எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், எப்படி கட்டலான்னு பாருங்கள். ஒரு நூல்கண்டு எடுத்துங்க. நூல்கண்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு கட்டலோ ஜன்னலோ நம்ம இந்த 2 சைடு நூல் ஒரு சைடு நூல் விட்டு பார்த்தாலே தெரியுங்க. பாருங்கள், இப்படி போட்டு நீங்கள் அந்த சைடு நூல் விட்டு இப்படி இழுத்துக்குங்க. இழுத்து உங்களுக்கு எவ்வளோ நூல் பூ வேணுமோ அந்தளவுக்கு அந்த நூலுக்குள்ளார அந்த முடி போட்டுக்குங்க. போட்டிங்கன்னா 2 சந்து கேப் மாதிரி உங்களுக்கு வந்துடும். அந்த கேப்புக்குள்ளார அந்த கேப் வந்துடுங்க. நல்லா முடி மட்டும் நல்லா போட்டுங்க. அந்த கேப்புக்குள்ளார வச்சு இப்படி பூ வச்சு பாருங்கள், இப்படி பூ வச்சு இப்படி வச்சு இப்படி அந்த 2 கேப்பு சேர்ந்துங்க. அந்த 2 நம்ம போடுற அந்த 2 சேர்ந்து நம்ம பூ போட்டு இழுக்கணுங்க. இப்படி இழுத்தால் நம்ம பூவு சூப்பராக கட்டி முடிச்சிடலாங்க. நீங்கள் இந்த பூவு மட்டுமில்லை, எல்லா பூவும் மல்லிகைப்பூ, ஜாதி முல்லை, நம்ம சாமி கட்டுற பூ, துளசி, நம்ம சாமி கட்டுற பூவெல்லாம் ஒவ்வொருத்தர் கட்டினா கீழே விழுந்துருங்க. எவ்வளோ பெரிய சின்ன குட்டி குட்டி காம்பாக இருந்தாலும் இதை வச்சு ஈஸியாக கட்டிக்கலாம். நீங்கள் ஆட்டினா கூட அப்படி விழுக அந்தளவுக்கு இந்த பூ நல்லா இருக்குங்க. பாருங்கள், நம்ம செடியில் பிடிச்ச ஜாதி முல்லை தாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். நம்ம செடியை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். உங்களுக்கு நம்ம செடியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி நம்ம ஜாதி முல்லை செடி இருக்குதுன்னு. அங்கே பொறிச்ச பூ தாங்க. பாருங்கள், டக்குன்னு ஈஸியாக நான் டக்குன்னு கட்டி முடிச்சிட்டேங்க. பாருங்கள், எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் நூல் விட்டுக்குங்க. இந்த பாருங்கள், நான் கட்டினது எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்கேன்னு பாருங்கள். நீங்கள் எப்படி வச்சு கட்டினாலும் விழுகவே விழுகாதுங்க. பாருங்கள், உங்களுக்கு ஒரு பூ வேணாலும் வச்சு கட்டிக்கலாம், 2 பூ வேணும், இன்னும் கெட்டியாக பூ வேணுன்னா 4 பூ கட்டிக்கலாம், 5 பூ கட்டிக்கலாம். உங்களுக்கு பாருங்கள், பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க இந்த ஜாதி முல்லை பூவு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கட்டி பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிருக்கிறேன். நம்ம குக்கிங் சேனல் இன்றைக்கி உங்களுக்கு பூ கட்டுறதாங்க நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். பாருங்கள், பாய்ங்க.